ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்குற படம் 2026 டேனியல் ஹியூக்ஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி வார் மிஷன். இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படம் ஆப்கானிஸ்தான் நடக்குது. ஸ்டார்டிங்கில் அங்கே ஹீரோவோட தம்பி இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து டேங்கர்ஸில் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டேங்கர்ஸ் ரிப்பேர் ஆகுது. அது வேலை பார்த்துட்டு இருக்கப்ப தாலிபன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கிங்கில் எல்லாம் இறந்து போகிறாங்க. ஹீரோ மட்டும் உயிரோடு இருக்காரு. ஹீரோவோட தம்பி அரவசராக கிடக்குறாரு. ஹீரோட தம்பி தூக்கிட்டு போய் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு தூக்கிட்டு ஓடுறாரு. அங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. கடைசியில் பார்த்து ஹீரோட தம்பியை காப்பாற்ற முடியாம போகுது. ஹீரோட தம்பியோட ஆசை வந்து ஆர்மி ரேஞ்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆர்மி ரேஞ்சர்னா அமெரிக்கன் ஆர்மியில் வந்து அது ஒரு கௌரவமான ஒரு வேலை. அந்த எப்படியாவது அந்த தம்பியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆர்மி ரேஞ்சர் ட்ரைனிங்க்கு போறாரு. செலெக்ஷன் ஆகிறாரு. அவரோட சேர்ந்து ஒரு 10 பேர் கொண்ட குழுவினரும் செலெக்ஷன் ஆகுறாங்க. எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட் ஒரு டாஸ்க் வருது. இந்த டாஸ்க்கு நீங்க ஃபினிஷ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆர்மி ரேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க வந்து கொடுத்த டாஸ்க்கு தேடி போயிட்டு இருக்கப்ப ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து அவங்க பாக்குறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட போறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்டா இருக்குது. ஒரு மிஷின் மாதிரி இருக்கு. அது தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அதுக்கு கை காலெல்லாம் முளைச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. கண்ணா பின்னான்னு இவங்க தலை தெறிக்க ஓடுறாங்க. அதுல ஒரு சில பேர் ரொம்ப கொடூரமான முறையில வந்து இறந்தும் போறாங்க. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. ஹீரோ காப்பாத்தினாரா ஹீரோ ஃபர்ஸ்ட் பழச்சாரா அப்படிங்கிறதான் கதை. இது வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான நேமும் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நம்பர் 23, நம்பர் 15 இப்படி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்து நம்பர் 81 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவங்க யாருக்குமே ஆயுதம் வந்து ஒரிஜினல் ஆயுதம் கொடுக்கல. எல்லாம் டம்மி துப்பாக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஆயுதம் இல்லாம அந்த வார் மிஷன் வந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது சுவாரஸ்யமான கதையை வந்து டேனியல் ஹியூஸ் அவர்கள் நல்லபடியாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு நீரோடை கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி ரோப் போட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு திசை காட்டி வச்சிருப்பாங்க. திசையை காட்ட ஒரு கருவி. அந்த கருவி வந்து கண்ணாபின்னான்னு சுத்தம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சீரியஸ் த்ரில் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து வார் மிஷன் வந்து அவங்க அட்டாக் பண்ண வருது அப்படிங்காண்டி அது ஒரு குறியது வந்து அட்டாக் பண்ணோம். இதுக்கப்புறம் எப்படி வார் மிஷன் அடிச்சாங்களா இவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த படத்துல. அது சுவாரஸ்யமா இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. இல்ல படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகனோட நடிப்பு தான். மிகவும் நேர்த்தியான நடிப்பு நடிச்சிருப்பாரு. எப்படியாவது ஆர்மி ரேஞ்சர் ஆகணும் தம்பியோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற போராட்டம். படத்தை தூக்கம் வராது. அப்படி தம்பியோட இழப்பு வந்து அவருக்கு பெரிதும் அவர் பாதிக்கப்படுவார். அதனால அந்த தம்பியோட இழப்பை வந்து தாங்க முடியாம அவர் கண்ணில் கடைசி வரைக்கும் படம் முடிய வரைக்குமே அந்த சோகத்தை வந்து காமிப்பார். அது நல்லபடியாவே இருந்திருக்கு. இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பிசுறு தட்டாம பண்ணியிருக்காங்க. படம் அருமையாவே இருந்திருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரி இல்லை. ஹீரோட தம்பி உட்பட யாருக்குமே பேக் ஸ்டோரி வந்து நல்லாவே இல்லை. அது நல்லபடியாக பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீ எல்லாம் யாராச்சும் இறந்து போறாங்க, கொடூரமான முறையில் இறந்து போறாங்க. நம்மளுக்கு எந்த ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அடுத்த சீனை நோக்கி போயிடுறோம். அது ஒரு மைனஸா தெரியுது. இந்த படத்தை பார்த்து முடிச்சிங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏதோ ஒரு படத்தோட சாயல் வந்து இந்த படத்துல இருக்குன்னு. அந்த படம் வந்து வேற எந்த படம் கிடையாது. அந்த படம் உலக புகழ் பெற்ற அர்னால்ட் அவர்கள் நடித்து வெளிவந்த பிரெடேட்டர். அந்த படத்தோட சாயல் இந்த படத்துல இருக்கும். இந்த படம் மற்றபடி நல்ல படமா அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சுவாரஸ்யமா விறுவிறுப்பான காட்சிகள் வந்து டேனியல் ஹியூஸ் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் யார் பார்க்கலாம்னா, இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம். ஆனா ஒரு சில சாவுகள் மட்டும் கொடூரமா இருக்கு. ஒரு சில இறப்புகள் மட்டும் கொடூரமா இருக்கு. அதனால 12 டேஸ்க்கு மேல இருக்கும் மட்டும் இந்த படத்தை பார்த்தா நல்லது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 7.5 out of 10. அவ்வளவுதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கோபிநாத்.